வணக்கம். பழனிமலை முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்படின்னா, முருகனை வாழ்த்துறது அது. ஆனா, இது இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு நமக்கு இப்ப தான் தெரியுது. என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் ஊர்ல சொல்லுவாங்க. எதா இருந்தாலும், "என்னடா அவனுக்கு காசு வாங்குனியே குடுத்தியா?" அப்படின்னா, "அரோகரா" அப்படிம்பான். ஏன்டா அவன் அந்த ஊருக்கு போனானாம்ல, திரும்பி வந்தானா, "அரோகரா" அப்படிம்பான். என்ன அப்படின்னா, உண்மை இல்லாம பொய் சொல்றவன ஏமாத்துறவனுக்கு பேரு அரோகரான்னு ஊர்ல ஒரு சில பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் இப்ப முருகனுக்கே நடந்திருக்குது. விபூதி அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா, எல்லா இடத்தையும் விட பழனி விபூதிக்கு கொஞ்சம் மகிமை அதிகம்ங்கிறத விட புகழ் அதிகம். இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்க்கிறப்ப, பழனி முருகனுக்கே விபூதி அடிக்கிறதுக்கு நெறைய பேரு கிளம்பிட்டான். இந்த கடவுள்ங்கிறது உண்மையிலேயே முருகப்பெருமான் பாவமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா, தமிழ் கடவுள்னு சொல்றதுனால, அவர் பாவமா அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு முருகப்பெருமான கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அதுல ஏற்கனவே முருகப்பெருமான் எப்படி அப்படின்னா, நீங்க திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்க. புராண கதையிலேயே முருகன் வஞ்சிக்கப்பட்டிருக்கார். ஏன் அப்படின்னா, உழைச்சிட்டு வந்த முருகப்பெருமான அவருக்கு பழம் குடுக்காம, பக்கத்துல சுத்தி வந்த நம்ம இவருக்கு பிள்ளையாருக்கு பழத்த குடுத்துட்டு யார் தாய் தகப்பன் இந்த வேலை பார்த்திருக்காங்க. இது நம்ம சொல்லல. திருவிளையாடல்ல சொன்னது. அப்ப முருகப்பெருமான் நேர்மையா, நீதி, நியாயம் எல்லாம் கேட்டு கடுப்பாயி, நேரா போய் பழனி மலையில நின்னுட்டார். அவரே நம்ம ஆள் கோவணத்தோட விட்டான். சரி, கோவணத்தோட தான் முருகப்பெருமான விட்டாங்க அப்படின்னா, அதுக்கு பிறகு அவருடைய நவபாஷான சிலை. இந்த நவபாஷான சிலைய என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய 1, 2 பேரு சுரண்டி அதுலயும் நெறைய பேருக்கு ரொம்ப பயங்கர விவரமெல்லாம் தெரியுது. முன்னாடி சுரண்டா தானே தெரியும் அப்படின்ட்டு, பின்னாடி சுரண்டிடுறது. இந்த தியேட்டர்ல முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டென்ட் கொட்டாங்க. டென்ட் கொட்டாயில நம்ம உட்கார்ந்திருப்போம். அந்த டென்ட் கொட்டாயில அந்த உயரம் மறைக்கிறதுக்காக ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னா, மணல கூட்டி உட்கார்ந்திருப்பான். உட்கார்ந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். நல்ல முக்கியமான காட்சியா இருக்கும். அந்த காட்சியில பார்த்தீங்கன்னா, ஆன்னு வாய பொளந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். பின்னாடி இருக்கவனுக்கு மறைக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த மணல கூட்டி அவனுக்கு இழுத்து உட்கார்ந்துக்குவான். இவன் உயரத்துக்கு போயிருவான். அப்ப அவனுக்கு மறைக்கும். இப்ப இது மாதிரி சுரண்டறதே தெரியாம சுரண்டறதான் பின்னாடி சுரண்டறது. இப்ப முருகப்பெருமான் நவபாஷான சிலைய பின்னாடி சுரண்டிட்டாங்க. அதுலயும் குறிப்பா முன்னாடி ஒரு படம் போட்டிருந்தாங்க. அது மறக்கவே முடியாத ஒரு படம். இப்ப முருகப்பெருமான் ஆண்டி கோலத்துல கோவணத்தோட நிக்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, விபூதி தயாரிக்கிறார்ல, அந்த கம்பெனி முதலாளி மகன் பார்த்தீங்கன்னா, ஒரு 6000 பவுனு கிட்ட, அது எத்தனை பவுன் தெரியல. உடம்பு முழுக்க தங்கத்தால அப்படியே வர்ணிச்சு 2 படத்தையும் போட்டிருக்காங்க. முருகப்பெருமான் காலமெல்லாம் அப்படியே இருக்காரு. அவரை நம்பி விபூதி வித்த ஆளு பாருடா எப்படி இருக்கு குடும்பம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்ப இப்படி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் எல்லா இடத்துலயும் முருகப்பெருமானுக்கு பெரிய பிரச்சனை தான். அதுலயும் குறிப்பா இந்த நான் பல இடங்கள்ல சொல்றது உண்டு. இந்த மலைகள் இருக்குல்ல, எங்கெங்கெல்லாம் முருகப்பெருமான் மலைகள்ல இருக்காரோ, அந்த மலைய மட்டும் தான் பல ஊர்ல விட்டு வச்சிருக்காங்க. இப்ப மதுரை யான மலையவே குடஞ்சு நாங்க பெருசாக்கி தரோம் அப்படின்ட்டு, அதுல பல 1000 கோடிக்கு கிரானைட் எடுக்கலாம்னு ஒரு செட்டு வர, அப்புறம் ஒரு வழியா மக்கள் விரட்டி விட்டாங்க. நீங்க பல மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, குன்றுகள், பாறைகள்லாம் கிடையாது. இந்த குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்ட்டு போய் நான் ஒரு சில இடங்கள்ல சொல்றது, எங்கேயாவது பாறை இருந்துச்சு அப்படின்னா, நேரா முருகன் சிலைய கொண்டு போய் வைங்கப்பா, அந்த மலையாவது காப்பாத்தப்படும் அப்படின்னு சொல்றது. ஆனா இப்ப என்ன பண்ணீங்கன்னா, முருகனுக்கே பிரச்சனை. என்ன அப்படின்னா, 100 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள அந்த முருகனுக்கான ட்ரஸ்டுக்குள்ள சொத்த அப்படியே ஆட்டைய போட்ட ஒரு கதை. அதாவது என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாமியை பார்த்தா நம்ம சின்ன வயசுல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, "டேய் டேய் சாமி கும்பிட போறோம். சாமிக்கு தெரியாம அந்த பலகாரத்த எடுத்து சாப்பிடாத, சாமி கண்ண குத்திரும்" அப்படின்னு. இவங்க சாமிக்கே கண்ண குத்திருவாங்க போல இருக்கு. இப்ப இந்த சாமி உண்மையிலே இவங்கள எல்லாம் கேட்குமா, கேட்காதா அப்படிங்கிற இதெல்லாம் நமக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, ஏழை எளிய மக்கள் எப்படி போறான் அப்படின்னா, நம்பி கால்நடையா முருகப்பெருமானுக்காக நேர்த்திக்கடன் இருந்து, விரதம் இருந்து, இங்க இருந்து அலகு குத்திக்கிட்டு, காவடி எடுத்துக்கிட்டு, முருகப்பெருமான போய் நம்ம பார்த்தோம்னா, நம்ம குறையெல்லாம் தீர்த்து வைப்பார்றா அப்படிங்கிற நம்பிக்கையோட போறான். ஆனா, அவன் நம்பிக்கை அப்படி இருக்கு கடவுள் மேல. ஆனா, இவங்க கடவுள் சொத்தையே சுரண்டுறதுக்கு ஒரு செட்டு கிளம்பிட்டான். இது எப்படிப்பட்ட சொத்து அப்படின்னா, ஏற்கனவே மணியக்காரர் ஒருத்தரு கிட்டத்தட்ட 1885ல குப்புசாமி மணியக்காரர். அவரு இந்த கோயில் கைங்கரியத்துக்காக, கைங்கரியம் அப்படின்னா சேவை அப்படின்னு வச்சுக்கங்களேன். வரக்கூடிய பக்தர்களுக்காக சேவைக்காக அ எழுதி குடுக்குறார் ஒருத்தர்கிட்ட. இப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவர் இறந்த பிறகு இந்த சொத்து கிட்டத்தட்ட இப்ப என்ன சூழல் அப்படின்னா, அங்க போய் இலவச பார்க்கிங்காக போறவங்க காரு நிப்பாட்டுறதுக்காக, இல்ல பஸ் நிப்பாட்டுறதுக்கான இடமா அந்த இடம் இருக்கு. இப்ப இதுக்குள்ள என்ன நெறைய பேருக்கு என்ன அப்படின்னா, எத பார்த்தாலும் கண்ண உறுத்தும். எல்லாமே அவனோடதா ஆக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். விட்டா ஒரு சில பேரு
சூரியனே பிளாட் போட்டு வித்துருவான். இப்ப அந்த கண்டிஷன்ல தான் இது யார் பேர்ல பதிஞ்சிருக்காங்க அப்படின்னா, 2 விவசாயிகள் பேர்ல. எவ்வளவுக்குடா அப்படின்னா, மொத்தம் 2 கோடி ரூபாய்க்கு. அவன் சாதாரண விவசாயி. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பல பேர் விழா காலங்கள்ல தடுமாறுவான் கடன் வாங்குறதுக்கு. அவன் எப்படிடா முடியும் அப்படின்னா, இதுதான் பித்தலாட்டம். ஒரு கோயில் சொத்து, ஒரு ட்ரஸ்டுக்கான சொத்து. பழனியில எவ்வளவு நெருக்கடி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். யாரோ 1, 2 பேரு அவன் கொழுத்து திங்கிறதுக்காக ஏறத்தாழ ஒரு கோயில் சொத்தை 100 கோடி பெருமானம் உள்ள ஒரு சொத்தை சர்வ சாதாரணமா ஆட்டைய போட முடியுது. இது வந்துட்டு அதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லக்கூடிய சார் பதிவாளர் அவங்க வந்து அன்னைக்கு விடுமுறையில போக ஒரு நாள் முதல்வர் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நாள்ல ஒருத்தர் வந்து அந்த இடத்துல ரிஜிஸ்டர் இடத்துல உட்காந்துட்டு பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்க சார் பதிவாளர் கணக்குல ஒரு ஆட்களை யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய ஆளு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வாங்கக்கூடிய ஆட்களா தான் இருக்கும். அதுலயும் போய் தள்ளி விடுறவன் நிறைய பேர் இருப்பான். சார் இப்பெல்லாம் பண்ணி கொடுங்க சார், அவங்களுக்கு மனசு மாறிடும். ஆனா அப்படி இல்லாம இருக்கிற ஆட்கள் ரொம்ப குறைவு. ஆனா இப்ப ஒரு நாள் வந்திருக்க அந்த சார் பதிவாளர் இந்த வேலையை பார்த்துட்டு ரொம்ப அழகா போயிட்டார். அவங்களுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க வேலையே பத்திரப்பதிவு தான். இதுக்குள்ள என்னென்ன தேவைகள் இருக்கு, என்ன தேவையில்லை, இதெல்லாம் தெரியும். தெரியாம அவங்க பண்ண போறதில்ல. ஆனா என்ன அப்படின்னா, சரி நமக்கும் கிடைக்குது அப்படிங்கிற வகையில இது பண்ணியிருக்காங்க. பழனி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு தலையாய இடம் அப்படின்னா பழனி அப்படின்னு சொல்லலாம். எல்லா மக்களும் போய் தரிசிக்கக்கூடிய இடமா பழனி இருக்கு. ஏழை பணக்காரன் அப்படின்னு இல்லாம முருகப்பெருமானுக்கு தமிழ் கடவுள் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. இன்னைக்கு வரைக்கும் பாத யாத்திரை போறது அப்படின்னா முதல் தளமா பழனி தான் வழங்குது. ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க கேரளாவில இருந்தும் பழனிக்கு வரக்கூடிய மக்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்கு மக்கள் வரும்போது மக்களுக்கு தேவைகளை செஞ்சு கொடுக்க வேண்டிய இடமா அந்த இடங்கள் இருக்கணும். நீங்க வெறுமனே குன்றம் மட்டும் இல்ல, மக்கள் தங்குறதுக்கான இடம், மக்கள் ஒதுங்குறதுக்கான இடம், மக்கள் வண்டி நிப்பாட்டுறதுக்கான இடம், இது எல்லாமே வந்து கோயிலை ஒட்டி இருக்கணும். வண்டி நிப்பாட்டுறது 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு குடும்பத்தோட கால்நடையா வர முடியாது. ஆனா இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு கடவுளுடைய இடத்தை, அதாவது முருகப்பெருமானுக்கான இடத்தை ஆட்டைய போடுறதுக்கு இவ்வளவு தைரியமா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி உள்ளவெல்லாம் மனசாட்சின்னா கிலோ என்ன விலை, இல்ல டன்னு என்ன விலை, இல்ல லோடு என்ன விலைன்னு கேட்கக்கூடியவனா தான் இருக்கான். இந்த மாதிரி ஆட்களுக்கும் நிறைய பேர் துணை போறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தத்திலையும் வருத்தம். நீதிமன்றம் இதுல ரொம்ப சரியா தலையிட்டு இருக்காங்க. தலையிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு இது இடம் சம்பந்தமா ஏற்கனவே 50 வருஷமா இது பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அதுல இங்க இருந்த அந்த தக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அறநிலையத்துறையில நேரடியா முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் அந்த காலகட்டத்தில் 3 நாள் அப்படிங்கிறப்ப இது திட்டமிட்டு அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தில் உள்ளவங்களும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அலுவலர்கள், அதிகாரிகள்ல ஒரு குறிப்பிட்ட பேர் திட்டமிட்டு கோயில் சொத்தை ஆட்டைய போடுறதுக்கான எல்லா வேலையும் ரொம்ப தெளிவா பார்த்திருக்காங்க. காலங்காலமா ஏழை எளிய மக்கள் தான் கடவுளுக்கு பயந்துகிட்டு இருக்கானே தவிர, இந்த பணக்காரன் ஊரடிச்சு உலையில போடுறவன், மக்களை ஏமாத்துறவன், அவன் ஒருபோதும் மக்களுக்கும் பயப்படுறதில்ல, சாமிக்கும் பயப்படுறதில்ல, மனசாட்சிக்கும் பயப்படுறதில்ல. கண்ணதாசன் சொல்லுவாரு, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா அப்படிம்பார். இந்த 2 சாட்சியும் இல்லாத பல பேர் தான் வாழ்க்கையில எதையாவது சாப்பிடணும் அப்படிங்கிறவன் கடவுள் சொத்தையும் சாப்பிட நினைக்கிறான். இது தக்க நேரத்தில் முறியடிக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாருக்கும் ஒரு சரியான தண்டனை கொடுக்கிறது மூலமா தான் எதிர்காலத்துல இந்த மாதிரி சொத்துக்களை ஆட்டைய போடுற வேலை அப்படிங்கிறது தடுக்கப்படும் அப்படிங்கிறதான் யதார்த்தம். நன்றி, வணக்கம்.